ஹாய், குட் ஈவினிங் சர்ச். இந்த மாலை வேளையில் கூட மறுபடியும் உங்களை பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். God has a greater things installed for you. தேவன் வல்லவர். கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் MCU கடந்து 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். தேவனை நீங்கள் அதிகமாக நீங்கள் தேடுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனை தேடுகிற வேளை கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். எரேமியா 33:3 நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு அறியாதும் தெரியாதும் பெரிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் கூட நம்ம நேரத்தை தாமதிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்லுவோம். கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தால் தேவன் நிரப்புவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சொந்து போகாதீர்கள். தொடர்ந்து தேவனை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவார். எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 5, Acts chapter 12 verse 5. I read in English. Peter was therefore kept in prison, but constant prayer was offered to God for him by the church. தமிழில் வாசிக்கப்போம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். Peter was therefore kept in prison, but constant prayer was offered to God for him by the church. பேதுரு அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவனுக்காக தொடர்ச்சியான ஜெபத்தை இவர்கள் எடுத்தார்கள். Look at the word. Constant prayer was offered to God. தொடர்ச்சியான ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் கூட நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீங்களா? பிரியமானவர்களே, சொந்து போகாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பலனளிப்பார், பதிலை கொடுப்பார். இந்த மாலை வேளையில் கூட நீங்கள் சில காரணத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஜெபம் ஏற்கனவே கேட்கப்பட்டது. நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் வேத வசனத்தில் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டப்போ சபையார்கள் எழுந்து ஜெபித்தார்கள். The only things, people of God, the first thing and the only thing for everything and every purpose, prayer become the solution. பிரியமானவர்களே, எல்லா காரியத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து ஜெபம். ஜெபம் தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. இங்கே பார்க்குறோமா, இவர்கள் பேதுரு சிறைச்சாலை அடைக்கப்பட்டப்ப இவர்கள் யுத்தத்துக்கு போகல. இவர்கள் வேறு காரியத்துக்கு செய்யறதுக்கு முன்பாக முதல் காரியம் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்குறோம். The first resort is to pray. Come on. நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். you Instagram அல்லது ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ்லாம் வரும். The first thing, when you happy you pray, when you down you pray, when you good you pray. என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஜெபிங்க. இங்கே சபையார்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். Constant prayer without giving up. Come on. What is prayer is important. Why prayer is important? When Jesus was on earth, இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறப்ப அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமில்ல, அவரே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் ஜெப வாழ்க்கை குறித்து அவர் பேசுகிறத பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், மார்க்கு 1:35 பார்க்கலாம். மார்க்கு 1:35. Now in the morning, having risen a long while before daylight, he went out and departed to a solitary place, and there he prayed. மார்க்கு 1:35 தமிழில் வாசிக்கப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Amen. ஆண்டவரேசு ஜெபித்ததை பார்க்குறோம். அவர் ஜெபித்தது மாற்றமில்லை பிரியமானவர்களே, அவர் நம்மளுக்காகவும் ஜெபிக்கிறார். இன்றைக்கும் பிதாமனிடத்தில் நம்மளுக்காக பறந்து பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 8:34, Romans 8:34, who is he who condemns? It is Christ who died, and furthermore he is also risen, who is even at the right hand of God, who also makes intercessions for us. ஆண்டவர்
இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:34 தமிழ்ல வாசி கேட்போமா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஜெபத்தில் வல்லம் இருக்கிறது. ஆண்டவர் ஜெபித்தார், அவரோட ஜெபத்தில் வல்லம் இருந்தது. அதே போல நீங்கள் ஜெபிக்கும் போது வல்லம் இருக்கிறது. There's power when you prayed. That's why in Luke chapter 11 verse 1, the disciple asked him, Lord, teach us how to pray. லூக்கா 11:1 பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசு நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு ஜெபத்தில் அவர்கள் வல்லமை பார்த்தார்கள். இந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள், அவர்கள் ஆண்டவர் இயேசு ஜெபித்ததை பார்த்தார்கள். ஜெபித்தது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தின் மூலம் அவர் வல்லமையை பார்த்தார்கள். அதனால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுத்தாருங்கள். The greatest tool that God gave us is prayer. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அது இருக்குது, அதனால அவங்க செய்ய முடியுது, அதனால அவங்களுக்கு முன்னே போகிற முடியுது. பெரியமான அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். கம் ஆன், யூ ஹேவ் த கிரேட்டஸ்ட் டூல் தட் யூ கேன் கம்யூனிகேட் டு காட். உங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம் இருக்குது, நீங்கள் தேவனோடு பேச முடியும். அதுதான் ஜெபம். ஜெபம் இருக்கிற வாழ்க்கையில் பிரியமான கண்டிப்பாக ஜெபம் உண்டு, ஜெயம் உண்டு. கம் ஆன், when you pray there's always victory. Come on, ஜெபமே ஜெயம். Come on, when you pray there's always victory. That's why we face a lot of hindrance when we start to pray. அதனால தான் அநேக வேளை நம்ம ஜெபிக்கிற ஆரம்பித்தாலே தடைகள் வரும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஒரு ஜெபிக்கிற மனுஷன்கிட்ட விளையாட முடியாது, ஜெபித்தா ஏதாச்சும் நடக்கும். அதனால் ஜெபிக்கிறதுக்கு அவன் தடை பண்ணுவான். நம்ம ஜெபித்தா தான் அப்போ தான் சோர்வு வரும், ஜெபித்தா தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. எப்போ நம்ம ஜெபிக்கிறதுன்னு ஒரு திட்டங்களை போட்டு நம்ம தனியில் வீட்டுக்கு போனால் அன்றைக்கி தான் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. இந்த மாலை வேளை கூட நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருந்தால் பிரியமான சோர்ந்து போகாது இருக்கும். உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. Your prayer is powerful and your prayer is available much. Come on, Luke chapter 18 verse 1. Then he spoke a parable to them that man always ought to pray and not lose heart. லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, சோர்ந்து போகாது இருக்கும். ஜெபிக்க சோர்ந்து போகாத பிரியமானவர்களே, மற்ற காரத்துக்கு சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது அதில் வல்லமை புறப்படும். ரோமர் 12 பார்க்குறோமா? Romans 12 verse 12, rejoicing in hope, patient in tribulation, continually steadfastly in prayer. தமிழில் வாசி கேட்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, உறுதியாய் என்றால் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியாக பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பார்க்குறோம், 1 தெசலோனிக்கர் 5:17, 1 Thessalonians chapter 5 verse 13, pray without ceasing. இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு குறித்த காரியங்கள் பிரியமானவர்களே. அந்த மாலை வேளை கூட சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 12:7-11 இந்த சபையானவர்கள் பேதுருக்காக அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். The people in the church prayed for Peter with a constant prayer, not giving up. 6 காரியங்கள் பிரியமான, 6 things happen when you constantly pray without giving up. இடைவிடாமல் ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது 6 காரியங்கள் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆங்கிலத்தில் அப்போஸ்தலர் 12:7-11 வாசி கேட்போம். ஆங்கிலத்தில், now behold, an angel of the Lord stood by him, and a light shone in the prison, and he struck Peter on the side
and raised him up, saying, Arise quickly. And his chains fell off his hand. Then the angel said to him, Gird yourself and tie on your sandals. And so he said, and he said to him, Put on your garments and follow me. So he went out and followed him, and did not know that what was done by the angel was real, but thought he was seeing a vision. When they were past the first and the second guard post, and they came to the iron gate, and lit to the city, which opened to him of its own accord. And they went out and went down on the street, and immediately the angel departed from him. And when Peter came to him, he said, Now I know for certain that the Lord has sent his angel and has delivered me from the hand of Herod and from all the expectation of the Jewish people. தமிழில் வாசிக்கப்போம். அப்போஸ்தலர் 12:7-11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்ச பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் பொறுப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினான் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். 6 காரியங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட ஜெபம் வல்லமையாக இருக்கிறத பார்க்கறது, ஊக்கமான ஜெபம், ரைட்? ஊக்கத்தோடு சபை ஜெபித்த போது 6 காரியங்கள். 6 things happen. Number 1, while you praying, God intervene. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தில் கிரிகள் மாற்றம்ல ஆண்டவர் வருவார். பாருங்க, பீட்டர் வாஸ் protected by God. இந்த ஹேரோட் என்ன செஞ்சானா, பேதுருவை சிறைச்சாலையில் போட்டு அடுத்தது அவனை கொல்றதுக்கு அவன் என்ன செஞ்சானா ரெடி பண்ணிட்டான். ஆனால் சபையார்கள் ஜெபித்தனால ஆண்டவர் இந்த ஹேரோட்ல இருந்து இந்த பேதுருவை காப்பாத்துன்னு பார்க்கிறோம். காரணம் பிரியமானே, நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோட ஜெபத்தில் கிரியை செய்கிறத பார்க்கிறோம். Every time you pray, come on, God will intervene and give you the protection. The first thing, when you pray, you are protected. சங்கீதம் 91:1 படி, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படி என்றால் ஆண்டவர் அவருடைய நிழலில் உங்களை என்ன செய்வாரா, பாதுகாத்துப்பார். The first thing, God protect, or God will intervene every time you pray. The second thing, while you pray, God is working. Come on. இந்த சபையார்கள் ஊக்கத்தோடு ஜபிக்கும் போது இரண்டாவது காரியம், நீங்கள் ஜபிக்கிறப்ப ஆண்டவர் கிரியைகளை செய்வார். When you pray, God works. Come on. I remind you again, come on. When you pray, God works. Come on. When you pray, God will work. Come on. When you praying, God is working. Come on. அங்க பார்க்குற நீங்கள் ஜெபிக்கும் போது அங்க பேதுருவுக்காக சபையார்கள் ஜெபித்தார்கள். இங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரா, தேவ தூதரை அனுப்புறது பார்க்கிறோம். The people in the church praying for Peter, and God sent angel to deliver Peter. Come on. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, ஒருவேளை அது காணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பாதியிலே உங்களை ஜெபத்தை நிப்பாட்டிடாதீங்க. Come on, don't stop halfway. Keep on praying, constantly praying. The angel of the Lord came for Peter. Likewise, the angel of the Lord can come for you. Come on, when you pray. உங்களோட சூழ்நிலையில் ஆண்டு கிரியை செய்வார். மூன்றாவது, while you praying, God is leading. நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த சபையானது பேதுருக்காக ஜெபிக்கும் போது தேவ தூதர் என்ன செஞ்சாரா, பேதுருவை வழி நடத்துகிற பார்க்கணும். அதே போல் ஒவ்வொரு தடவை
நீங்கள் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, உங்களோட ஜெபத்தில் மாற்றம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். You don't know what to do, God will lead. That's how powerful is your prayer. அவ்வளோ வல்லமை உள்ளது உங்களோட ஜெபங்கள். தெரியாத காரியத்தை வெளிப்படுத்துவார். எரேமியா 33:3 படி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, அவர் பதில் கொடுத்து உங்களுக்கு அறியாதும் தெரியாதும் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். That's how God will lead you. Come on. While you pray, God set you free. 4வது, நீங்கள் ஜெபிக்கிற வேளை ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பேதுருவுக்காக சபையார்கள் ஜெபித்த போது அங்கே என்ன நடந்தது, அந்த வசனத்தில் அவரோட சங்கிலிகள் கலண்டி விழுந்தது பார்க்கணும். பிரியமானவர்களே, every time you pray, God will set you free. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் அறியாத காரியத்தில் தேவன் விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்களே, எந்த கட்டில் இருந்தாலும் சரி பிரியமான, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். காரணம், ஆண்டவர் விடுதலை நாயகன். நீங்கள் பாருங்கள், பேதுரு ஒரு சங்கிலி தானால கண்டி விடுது. காரணம் ஜெபித்த ஜெபம். எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டும் பிரியமான, ஜெபிங்க. வெறும் யோசித்தா மட்டும் பத்தாது. ஜெபம் என்பது வேலை செய்வது. Come on, prayer is working. Prayer is not just dreaming. Come on, you have to start to pray to receive your deliverance. Come on, you have to walk in liberty. நீங்கள் விடுதலை நடப்பதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. பிசாசு உங்களை கட்டி போடுவதற்கு அவன் ஆவலாக இருக்கிறான். நீங்கள் அந்த ஜெபித்து அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, while you pray, God gives you breakthrough. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை அல்லது முடியாத காரியத்தை முடிய செய்வார். Your impossibility become possible. You see, Peter and the angel walked past through the iron gate. பேதுருவும் அந்த தேவதூதரும் அந்த இரும்பு கதவை கடந்து போனதை நீங்கள் பார்க்கிறோம். எந்த இடம் உங்களுக்கு விடுதலை இல்லை பிரியமானவர்களே, எந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் கிடைக்கல, எந்த இடத்துல உங்களால் ஐயோ இந்த காரியத்தில் எனக்கு முடியல, நான் பல வருஷமாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த இடத்துல விடுதலை இல்லை, நான் பல வருஷமாக இந்த இடத்துல ஜபிக்கிறேன் ஆனால் பல வருஷமாக இந்த இடத்துல நான் காத்திருக்கேன், நோ ப்ரொமோஷன், நோ இன்க்ரிமெண்ட். கம் ஆன், ஸ்டார்ட் டு ப்ரே. ஒரு ஜபம் பிரியமானவர்களே, அது கண்டிப்பாக உங்களுக்கு முடியாத காரியத்தை முடிய செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. All things are possible for God. ஜெபிக்க ஆரம்பிங்க. Start to pray and make an impossibility to possible. எரிகோ மதில்கள் பிரியமானவர்களே, பெரிய மதில்கள் யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆனால் இவர்கள் துதியின் சத்தத்தினால அந்த மதில்கள் உடைந்தது. பிரியமான, அதே போல உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மதில் இருந்தாலும் பிரியமானே, நீங்கள் ஜெபிக்கும் போது அது கண்டிப்பாக விழுந்து தான் ஆகும். Come on, when you pray, no matter what kind of walls are in front of you, you can have breakthrough, people of God. நீங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். The last thing, come on, when you pray, God gives you deliverance. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான வெற்றியின் விடுதலை கொடுப்பார். பேதுரு அந்த சிறைச்சாலையிலிருந்து முற்றிலும் வந்ததை பார்க்கலாம் நீங்கள். God delivered Peter from the enemy's scheme. பிசாசானவன் உங்களுக்கு போட்டிருக்கிற எல்லா திட்டத்திலிருந்தும் ஆண்டு விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has a good thing. Come on, யாக்கோப்பு 1:17 படி ஆண்டு கிட்ட இருந்து வருகிறது எல்லாமே நல்லது. காரணம், அவர் நல்ல தேவன். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த நல்ல காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்க அந்த நல்ல காரியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்துவார். Tonight, what's stopping you to pray? எந்த காரியம் உங்களுக்கு ஜெபத்துக்கு தடையா இருக்கு, அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஜெபம் உங்க வாழ்க்கையில் முதலாவது வைங்க. Come on. மத்தேயு 6:33, seek first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேவைங்க. Come on, first thing. Not first thing is coffee. Come on. But first is not coffee. First is Jesus. Come on. ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது வைங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் முதல்ல வைப்பார். Come on. When you put God first in your life,
whatever things you have, God will make it priority in your life. Come on. அன்று அற்புதமாக மாற்றுவார். 1 பேதுரு 4:7. 1 Peter 4:7, my conclusion. But the end of all things is at hand. Therefore, be serious and watchful in prayers. எல்லா முடிவுக்கும் சமயமாக இருக்கிறது. ஆகினால ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்க. Be serious. Come on. Seriousness means in something very important. Serious என்றால் urgency, very important. We are in the last days. Come on, நம்ம கடைசி காலத்தில் இருக்க பிரியமானவர்களே, ஆகையினால ஜெபிக்கிறதுக்கு சொந்த போகாத. வேத வசனம் திட்டம் தெளிவாக சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாக இருக்கிறது. ஆகையினால நீங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் சொல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஆகையினால ஜெபிங்கள். காரணம், ஆண்டவருக்கு தெரியும் ஜெபத்தினால் தான் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபத்தினால் தான் நீங்கள் வழி நடத்த முடியும், ஜெபத்தினால் தான் எல்லா வித அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Come on, get back to your knees. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஜெபிக்கிற மனுஷனை தேடுகிறார். God is looking for men and women who pray. Come on. Those who kneel down before God can stand before anyone. Come on. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிறவன் யாரு முன்பாகவும் பயம் இல்லாமல் தைரியமாக நிற்க முடியும். நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால் நீங்கள் தான் ரொம்ப வெற்றியாளர். If a man and a prayer, come on, you are the most victorious person. Come on. Tonight, I encourage you, come on, get back to your knees. ஜபம் கடைசியாக இருக்கக்கூடாது. உங்களோட பிரச்சனை மத்தியில் மற்ற காலத்தெல்லாம் தேடிட்டு கடைசியாக ஜெபத்துக்கு வராதீங்க. Come on. Don't come back the last thing. Don't put a prayer as a last thing, last resort. Come on, put prayer as the first resort for everything. Come on. ஏன்னா அதில் தான் அங்கே வல்லமை இருக்குது. இந்த மாலை பேர் கூட சொந்த போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இந்த பேதுருக்காக இந்த சபையானது ஜெபித்தார்களோ, ஆண்டவர் அற்புதமாக வெறும் சாதாரணமாக அல்ல, அற்புதமாக பேதுருவை வழி நடத்தினார். அதே போல நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெப பதில் சாதாரணமாக இருக்காது. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அது அற்புதமாக தேவன் வழி நடத்துவார். நீங்கள் பிரமிக்கத்தக்க, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். God will answer your prayer with miraculous way. ஆயத்தமாக இருக்கீங்களா உங்களுடைய ஜெபம் பதிலுக்கு? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. Come on, get back to your knees. Come on, it's not tomorrow. நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நாளைக்கு என்பது நடக்காது. Now, today is the day. Come on, tomorrow won't happen. Come on, நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிடும். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இன்றைக்கு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். Call upon God today. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் அந்த மாலை வேளையில கூட. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட உமக்கு நன்றி தேவனே. ஆண்டவரே, திறப்பில் நின்று நிற்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த வாஞ்சி, அந்த உள்ளத்தை தாருங்க. Lord, raise up, Lord, every young and the old, everyone from young to the old, Lord, a man and woman of prayer. ஆண்டவரே, ஜெபிக்கிற மனுஷனாக பிள்ளைகளாக எங்களை எழுப்புங்கள் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு தேவனே, இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு தேவனே அந்த வாஞ்சையை தாருங்கள் ஆண்டவரே. Lord, ஆண்டவரே, இந்த MCO சீசன் ஆண்டவரே நாங்கள் மற்ற காரியத்தை பார்க்கறத காட்டிலும் ஆண்டவரே உம்மை தேடுறதுக்கு தேவனே எங்களுக்கு அந்த வாஞ்சையை தாருங்கள். Lord, give us an urge to seek you, Lord. Father, I pray as they pray, Lord, they will know that you are working, Lord. ஆண்டவரே, அற்புதமாக ஜெபத்தின் ஆண்டவரே ஆவியை தாருங்கள், ஜெபிக்கிற வல்லமையை தாருங்கள். ஜெபிக்கிற வேளை பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற வேளை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக தேவன் பதிலை கொடுப்பார். Come on, God will give you and answer you miraculously in your life. Come on, don't stop praying. Come on, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். Lord, I pray, Lord, as your people surrender their heart and life to pray, Lord, as they dedicate to pray, to seek you, Lord Father, I pray you will grant them your grace, Lord.
மத்தேயு 6 பிரியமானோலே, நீங்கள் தனிமையில் ஆண்டவரை நீங்கள் தேடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளியிரங்கமாக வெளியிரங்கமாக தேவன் பலனை கொடுப்பார். Come on, when you pray to your Father secretly, come on, God will reward. Come on, this is the answer of your prayer. God will reward you openly. ஆண்டவர் வெளியிரங்கமாக கண்டிப்பாக தேவன் பதிலை கொடுப்பார். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. Come on, don't stop praying. Come on, சொந்த போகாமல் ஜெபம் பண்ணுங்க. Father, I pray for your grace in Jesus name. இந்த வேளையில கூட அன்றே சோர்வான உள்ளத்தை அன்றே பலப்படுத்துங்கள். அன்றே தேவையா இருக்கிறவங்க அற்புதமாக சந்திங்க. இந்த சீசன்ல இந்த லாக்டவுன் சீசன்ல அற்புதமாக தொடர்ந்து வழி நடத்துங்க. அன்றே நீங்கள் கிருபையாக அற்புதத்தின் வல்லமையாக நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். யோசுவா 1:9 ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், பலன் கொண்டு திறமடைந்தாருங்கள். Come on, don't be discouraged. Come on, God is with you. Come on, be strong and of good courage. God is with you wherever you go. Come on, Lord, I pray for your grace upon your people. அன்றே ஜனங்கள் மேல் நம்முடைய கிருபையினால் ஊற்றுங்கள். வருகிற நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றே தேவை அவர்களை சந்திங்கள். முதல் தடவை பார்த்து கொண்டிருக்கிற தேவனே அற்புதமாக நீங்கள் சொல்ல முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நல்லா இருங்க. ரைட், ஸ்டே சேஃப் அட் ஹோம். கம் ஆன், God bless you. Have a great week.